வணக்கம் மக்களே. ஏபிஎல் அரசுலேருந்து ஆனந்தன். போன வீடியோவில் கமெண்ட்டில் சில ஸ்டாக்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்லி இது மொமெண்டம் ரேலியை பற்றியான விஷயந்தான். இது வந்து லாங் டேர்மோ இல்லை ஒரு ஷார்ட் டேர்முக்கான அனலைஸ் இல்லை. இப்பொழுதுக்கு அதை என்ன செய்யலாம் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய செயில், டாடா மோட்டார்ஸ், ஆரக்கிள், ஓஎஃப்எஸ்எஸ், ஐடிசி இது மாதிரியான ஸ்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாடா மோட்டார்ஸ் பார்த்தலாங்க. டாடா மோட்டார்ஸ் இப்பொழுதுக்கு ஆட்டோ செக்டார் கொஞ்சம் நல்லா இருக்குது. அது நம்ம வழக்கமாக அந்த செக்டாரில் பார்க்குறப்பே பார்த்தோம். இதோட மந்த்லி டார்கெட் வந்து 850 860 வரைக்கும் இருக்குது. அதுக்கு முன்னாடி 755 ஒரு ஹேர்டல் இருக்குது. அதுக்கு 745 தாண்டுனா அந்த ரேலி போகும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு சின்ன கன்சால்டேஷன் இருக்கும். அது மார்க்கெட் மூடை பொறுத்து இருக்குன்னு வச்சுங்களேன். ஒருவேளை அது 745 இந்த இதை தாண்டலை அப்படின்னா இப்போ அந்த ரேலி இருக்கும். ஒருவேளை தாண்டாமல் கீழே 683க்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ரிஸ்க்கு. இது வந்து 655 வரைக்கும் கீழே வர்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்பொழுதுக்கு நல்லா இருக்குது. ஸோ ஒரு கேர்ஃபுல்லாக, ஏன்னா மார்க்கெட்டும் அப்படி தான் இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக அதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா சரியாக வரும். ஸோ மேலே போச்சு அப்படின்னா ஒரு ட்ரேடிங் ஸ்டாப் லாஸோட நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அடுத்ததாக செயில் வந்து லாங் டேர்முக்கு தான் நல்லாயிருக்கு. இப்பொழுதுக்கு 2 ஹேர்டில் இருக்குது. ஒன்று 132, அதை தாண்டது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செல்லிங் கொடுத்துருக்கான் அவன். அதே மாதிரி ஒருவேளை அங்கே வந்து ஒரு சின்ன மார்க்கெட் மோடோடு சேர்ந்து போனால் கூட 135ன்றது ஒரு பெரிய ஹேர்டில். அதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால், அதுக்கு மேலே நின்னா தான் இது ஃபர்தராக மேலே மூவ் ஆகும். அப்படி இல்லாமல் ஒருவேளை 129 இது வந்து நல்ல சப்போர்ட்டு, அதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா 123 வரைக்கும் வரும். ஸோ இதை மொமெண்டமை விட நான் இதை எப்படி சஜஸ்ட் பண்ணுறேன்னா, ஒரு லாங் டேர்முக்காக வச்சுருந்தீங்கன்னா, லாங் டேர்ம் மோடில் வாங்கினீங்கன்னா நல்ல ஸ்டாக். இப்பொழுதுக்கு என்ன கொஞ்சம் மற்ற இப்போ ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் மாதிரியோ டாடா ஸ்டீல் மாதிரியோ இது வந்து அவ்வளோ ஸ்பீடாக போகாது. கொஞ்சம் தேங்கி தான் போகும். அடுத்து ஐடிசி நம்ம அந்த செக்டார் வைஸாகவே பார்த்தோம். ஒரு நெகட்டிவான ஒரு செல்லிங் கொடுத்துருந்தாங்க வீக்லியில். ஸோ கீழே வர்றதுக்கான சான்ஸு கொஞ்சம் இருக்குது. மேலே வந்து 425 இந்த ஏரியாவை வச்சுக்கோங்களேன். 425 430 இதை தாண்டுறது கொஞ்சம் கஷ்டம். ஒருவேளை அதை தாண்டுனா நல்லா போகும். 450 அதுக்கு மேலேயும் போகும். இப்பொழுதுக்கு 450ன்னு வச்சுங்களேன். கீழே வந்து சப்போர்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 404 408, அந்த 8 4 வரைக்கும் இருக்குது. இந்த ஏரியா வந்து அது ட்ரெண்டை வந்து முடிவு பண்ணுற ஏரியா. இது இங்கேருந்து இந்த ஏரியா வச்சுங்களேன். இந்த ட்ரெண்டை முடிவு பண்ணுற ஏரியா. ஒருவேளை 404க்கெலாம் கீழே வந்துச்சுன்னா ட்ரெண்டு மறுபடியும் இப்பொழுதுக்கு எது டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கிறதுனால கீழே வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் கேர்ஃபுல்லாக கவனிச்சிக்க வேண்டியது தான். சிஜி பவர் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போயும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மொமெண்டமுக்கும் வாங்கலாம். இந்த ஸ்டாக்கோட ஒரே விஷயம் என்னென்னா, ரொம்ப நாளைக்கு கன்சாலிடேட்டே இருக்கும். திடீர்னு ஒரு 4 நாள் 5 நாள் படப்படன்னு ஏறிடுவான், இல்லை படப்படன்னு இறங்கிடுவான். ஸோ இது மட்டும் இந்த எப்போ வந்து மொமெண்டம் கொடுப்பானே தெரியாத ஒரு ஸ்டாக் அது. ஆனால் உண்மையிலே ஒரு லாங் டேர்முக்கு ஒரு சாலிடான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சா சிஜி பவரை வந்து சூப்பராக வச்சுக்கலாம். லாங் டேர்முக்கு இப்போ டார்கெட் சொல்கிறேன். இது பற்றி தனியாகவே ஒரு இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிருக்கேன். இப்பொழுதுக்கு இதோட நல்ல ஸ்ட்ராங்கான டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 920 வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது. பட் என்னென்னா ஒரே விஷயம், இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான். பொறுமையாக உட்காந்துருக்கணும். இது ஒரு விஷயம். ஓகே. ஓஎஃப்எஸ்எஸ் ஆரக்கிள் என்னன்னா, இப்பொழுதுக்கு நேற்று ரிசல்ட் வந்ததுக்கு ஏற்ற மாதிரி அவன் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்து அப்படி மேலே ஏறி போய் நிற்கிறான்.
இதோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 9515. இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆனால் 9775 வரைக்கும் ஒரு நல்ல ரேலி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து இதுவும் அப்படி தான் கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால ஸ்லைடாக இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி மெதுவாக இழுத்துக்கிட்டே இருக்கும். டக்குன்னு ஒரு நாள் மேலே போகும். ஸோ 970க்கு கீழே அப்படின்றது கொஞ்சம் ரிஸ்க். அவ்வளோதான் மக்களே. அடுத்தடுத்த கமெண்ட்டுகளில் நீங்கள் வந்து உங்கள் ஸ்டாக்ஸை கேட்டிங்கன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணுவோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.